அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை ஏன் கொண்டாடுறாங்க? எதுக்கு கொண்டாடுறாங்க? இந்த சிவராத்திரியோட வரலாறு தெரியுமா? சரி வாங்க நான் சொல்றேன் அத. இந்த சிவராத்திரி தினத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கதைகள், பல்வேறு விதங்களா சொல்லப்பட்டு தான் வருதுங்க. அதில ஒரு சில கதைகள் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்தில உலகமே பிரளயமான போது, அதிலிருந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா, சிவனிடத்தில ஒடுங்கி போச்சுங்களாம். இதனால அண்ட பிரம்மாண்டமே, உலகமே செயலற்று போச்சாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருணையே உருவான அம்பிகை என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் வந்து பிரம்மாண்டமா உலகத்த மீண்டும் இயக்கத்துக்கு என்ன பண்ணாங்களாம், கடுமையா தவம் இருந்தாங்க. அம்பிகையுடைய தவத்தை ஏற்ற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில எல்லா உயிர்களையும் உருவாக்குனார்ன்னு சொல்லிட்டு புராண கதைகள்ல சொல்லப்படுது. அதன் பேர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த சிவராத்திரி அப்போ கண் விழிப்பாங்க. கண் விழிச்சு சிவனை வேண்டுனா அவங்களுக்கு வேண்டி நடக்கும் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு. இந்த சிவராத்திரி பொறுத்தவரையும் பல்வேறு இடத்துல பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டு வருதுங்க. புராணங்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா, பாற்கடலில் தேவர்கள் வந்து வாசகின பாம்பு வச்சு கடைஞ்ச போது அந்த பாற்கடலில் பாம்பு பார்த்தீங்கன்னா விஷத்தை வெளியிட்டதாகவும், அந்த சமயத்தில் பாற்கடல் முழுசும் வந்து விஷம் பரவுனதாகவும், அந்த விஷத்தை வந்து எப்படியாச்சும் எடுக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பான்னு சொல்லிட்டு தேவர்கள் போயிட்டு சிவபெருமான்கிட்ட மண்டிட்டு வேண்டிக்கினாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அங்கே இருந்த மொத்த விஷயத்தையும் குடிச்சிடறாரு. அவர் குடித்த விஷம் பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க பரவாமல் அவர் கழுத்தில் மட்டும் நின்று போகுது. அந்த சமயத்தில் அவர் கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக மாறி போகுது. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு நீலகாந்தா என்ற பேரும் வந்து அழைக்கப்படுதுங்க. சரி, இது ஒரு காரணமாக கருதப்படுது. இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா சிவராத்திரியாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு புராணங்கள் சொல்லப்படுது. சரி வாங்க இன்னொரு கதையை பார்க்கலாம். ஒரு சமயத்தில் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் தங்களில் யார் ரொம்ப பெரியவங்க சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருதுங்க. இதுக்கு பதில் தேடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட போகிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, தனது தலையையும் பாதத்தையும் யார் காண்றாங்களோ அவங்கள தான் உலகத்திலே வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பூமியில் ஜீவஜோதியை எழுந்துடுறாங்க. அந்த சோதனையை ஏற்ற வராக அவதாரம் எடுத்து சிவபெருமான் காலடி காண வந்து பார்த்தீங்கன்னா பூமியை தோண்டி சென்றாருங்க விஷ்ணு. அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உச்சியை காண வானத்திற்கு எழுப்பி போனாருங்க. விஷ்ணு எவ்வளவு முயற்சி செய்தும் சிவபெருமானோட பாதத்தை பார்க்க முடியலங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தோல்வி ஒத்து திரும்பி வந்து சிவன்கிட்டே வந்து நின்ட்டாருங்க. ஆனால் பிரம்மன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக போக பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருந்து கீழே வர சொல்ல பார்த்தீங்கன்னா தாழம்பு ஒரு எதிர வருதுங்க. அவருக்கு இருந்து தாழம்பு கிட்ட தாழம்பு எங்கிருந்து வரும்னு சொல்ல கேட்டதுக்கு தாழம்பு என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிவபெருமான் தலையிலிருந்து வரேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா, தாழம்பு நீ போய் சிவபெருமான் கிட்ட நான் வந்து சிவனுடைய உச்சியை பார்த்தேன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போய் பொய் சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாருங்க. தாழம்புவும் பிரம்மன் சொன்ன பொய்யை வந்து சிவன் கிட்ட சொல்ல சிவன் வந்து கடும் கோபம் அடைகிறாருங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாழம்புக்கு சிவன் பார்த்தீங்கன்னா நீ இனிமேல் எந்த பூஜையிலையும் வந்து கலந்துக்கிற தகுதியிலும் சொல்லி விட்டாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பெரிய கோபம் அடைஞ்சதுனால அக்னி பிழமா மாறுறாங்க. சிவனோட இந்த கோபத்தை தணிக்க பார்த்தீங்கன்னா இந்திரன், யமன், அக்னி, குமரன் உள்ளிட்ட பாலர்கள் 8 பேர் வந்து தேவர்கள் அமைதி பெற வேண்டி சிவன் கிட்ட போயிட்டு விழுதலை வந்து வைக்கிறாங்க. ஒரு பெரிய மலையாக அடங்கிய சிவன் பார்த்தீங்கன்னா சின்ன ஜோதியா அதன் உச்சியில் போய் தென்பட அனைவரும் சிவனை வணங்கினாங்க. இந்த நிலை பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுறதா நம்பிக்கை இருக்குதுங்க. இது போக இன்னும் ஒரு சில கதையும் சொல்லப்படுதுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேடன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக போக அவனை வந்து ஒரு புலி துரத்த அந்த வேடன் பயந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேடன் வந்து அந்த புலிக்கு பயந்து அந்த மரத்தில் இலைகள் வந்து கீழே வந்து கிள்ளி போட்டதாகவும், கீழே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருந்ததாகவும், அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அவன் கிள்ளி போட்ட இலை பார்த்தீங்கன்னா வில்வ இலை இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த வில்வ இலை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அவன் வந்து அங்கேருந்து மேலே கிள்ளி போட்ட அபிஷேகமாக சிவன் ஏற்றுக்க அவனை வந்து சிவன் காப்பாற்றினவும் அந்த ராத்திரியை பார்த்தீங்கன்னா சிவராத்திரியை வந்து கொண்டாடப்படுறதாகவும் ஒரு சில வரலாறு சொல்லப்படுதுங்க. ஒரு சில புராண கதைகள் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இப்படி பல்வேறு காரணங்கள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி சொல்லப்பட்டு மிகப்பெரிய இந்திய அளவில் கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் மாசி மாதத்தில் வந்து மிக சிறப்பாக இந்திய முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.